இப்போ 20 லட்சம் கொடுத்தாரு இல்லையா, அதையும் விமர்சனம் செய்யணுங்கிறதுக்காக காசு கொடுத்தாரு, ஒரு இடத்துக்கு போய் பார்க்கல, அவங்கள சென்னைக்கு எடுத்திருந்தாரு, அவங்கள 5 ஸ்டார் ஹோட்டல் எடுத்து பார்த்திருந்தாங்க. அது நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தாலும் இந்த விமர்சனங்களுக்கு அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டோட சட்டமன்றத்துல அண்ணன் விஜய் அவர்களை குறை சொல்லி பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட பலதரப்பட்ட குற்றங்களையும் சொல்லி இருந்தார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் 15 நிமிடங்கள் தான் பேசினார். அவர் பேசும்போதே மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசியிருந்தார். அவர் மீது 2 மாதங்களாக சுமத்தப்பட்ட அந்த குற்றங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்குமானால், அதாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய ஸ்டைல்ல பதில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் விமர்சனங்களுக்கு மட்டுமே பதில் சொல்ல வேண்டும். அவ்வளவு விமர்சனங்களை சாட்டை, சீமான், ஏன் ஆளும் கட்சியினுடைய அரசியல்வாதிகள் அப்படி பல பேர் விமர்சனம் செய்திருந்தார்கள்.